அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அவியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து சூரிய புராணம் கேட்டுக்கிட்டு வரோம். கதை முன்னோட்டம். நமிச்சாரண்யம் வனத்துல சூத முனிவர் அந்த இருக்கக்கூடிய யாகத்துல கலந்து கொள்ள அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சூத முனிவர் 18 புராணங்களையும் அறிந்து கொண்ட விஷயத்தை தெரிந்து கொண்டு சூரிய புராணம் சொல்லும்படி கேட்கிறாங்க. சூத முனிவரும் அந்த விருப்பத்தை கேட்டு சூரிய புராணத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த கதாசிரவணத்தினுடைய முதல் பாகமாக பிருகத் பலன்கிற ஒரு ராஜாவை பத்தி ஆரம்பிக்கிறார். பிருகத் பலன் நிறைய ஞானவான், நிறைய விஷயங்களை படிச்சுட்டு நிறைய சந்தேகத்தின் காரணமாக வசிஷ்ட முனிவரிடம் சென்று தன்னுடைய சந்தேகங்களை கேட்க, அவருக்கு சந்தேகத்தின் விடையாக வந்தவர் தான் ஆதித்யனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். அப்ப வசிஷ்டர் சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சாம்பவபுரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய 12 ரூபங்களை பத்தி கேட்க, பிருகத்பலன் வசிஷ்டரை தடுத்து ஏன் சாம்பவபுரத்துல 12 ரூபங்கள் இருந்ததுன்னு கேட்க, கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகனாக இருக்கக்கூடிய சாம்பவன் நாரத மகரிஷிய அவமானப்படுத்த கிருஷ்ண பரமாத்மா இதை அறிந்து சாம்பவனுக்கு வெண்குஷ்டம் வரும்படியாக சாபம் கொடுக்கிறார். இந்த சாபத்தின் காரணமாக சந்திரபாகா நதிக்கரையில அந்த இடத்துல நாரத மகரிஷி வழிகாட்டலின்படி சூரிய பகவானை அவர் பிரார்த்திக்கிறார். நாரத மகரிஷி சூரிய பகவானுடைய 12 ரூபங்களையும் கூறுகிறார். கூறிவிட்டு அதன் பிறகு அந்த பகவான் எப்படி இருக்கிறார், அவருடைய உருவம் என்ன, கைகளில் என்ன ஆயுதம் வைத்திருப்பார், அவர் எப்படி தன்னுடைய பரிவாரங்களுடைய காட்சி கொடுக்கிறார் போன்ற செயல்பாடுகளை வர்ணிக்கிறார். அதன் பிறகு இந்த 12 ஆதித்ய ரூபங்களுடைய பெயர்கள், வருடங்களுக்கு கூடிய 6 ருத்துக்கள், அந்த 12 மாதங்களில் வரக்கூடிய ஆதித்யர்களுடைய பெயர்கள், அவருடைய நிறங்கள், அப்படி அந்த சூரியர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்களின் அளவுகள் போன்ற விஷயங்களை சாம்பவனுக்கு நாரதர் கூறுகிறார். அதன் பிறகு சூரிய பகவானுடைய மனைவிகளையும் மக்களையும் பற்றி சாம்பவன் நாரதரிடம் கேட்க, நாரதர் கூறுகிறார், பிரம்மதேவரின் புத்திரனாக இருக்கக்கூடிய மரீச்சி என்ற முனிவருக்கு காஷ்யபர் என்ற முனிவர் பிறக்கிறார். சுயம்பு மனு, அந்த சுயம்பு மனுவாக இருக்கக்கூடிய அந்த மனுவுக்கு ஒரு புத்திரி பிறக்கிறார். அவங்கதான் பிரசூதி. இதே பிரம்மதேவருக்கு இன்னொரு பையன் இருக்கா, ஒரு பேர் தான் பிரஜாபதி. அந்த பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் பிறந்த குழந்தை தான் அதித்தி தேவி, முதல் குழந்தை. இப்ப இந்த அதித்தி தேவியரும் காஷ்யபரும் தான் மணக்கிறாங்க. அப்படி மணந்து வந்தவர் தான் சூரிய பகவான் ஆதிதேவர். இப்ப மரீச்சி முனிவருக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, அவர் தான் சுரூபா. அப்ப சுரூபாங்கிற அந்த பெண் பிள்ளைய அங்கீரசர் மணக்கிறார். அங்கீரசருக்கும் சுரூபாக்கும் பிறந்தவர் தான் பிரகஸ்பதி. அப்படி பிரகஸ்பதியோட இன்னொரு குழந்தையும் பெற்றெடுத்தாங்க, அவங்க தான் புவனி. அப்ப அந்த புவனி அஷ்டவசுகளை ஒருத்தராக கூடிய பிரபாச வசுவை மணக்கிறாங்க. அப்படி புவனிக்கும் பிரபாச வசுக்கும் பிறந்தவர் தான் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவுக்கு பெண் பிள்ளையாக பிறந்தவங்க தான் சரண்யாங்கிற ஒரு சந்தியாதேவி. அப்ப விஸ்வகர்மாவுடைய துணையின் பெயர் தான் காயத்ரி. அப்ப இவங்க தான் சந்தியாதேவி, சூரிய பகவானுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அப்ப சூரிய பகவானுக்கும் சந்தியாதேவிக்கும் திருமணமாகி வைவஸ்வத மனு பிறக்கிறார்.
அடுத்ததாக 2 இரட்டை பிள்ளைகள் யமனும் யமுனாதேவியும் பிறக்கிறாங்க. காலங்கள் போக போக சூரிய பகவானுடைய உஷ்ணம் ரொம்பவும் அளவு மீறி போகிறது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாம சந்தியாதேவி தன்னுடைய அப்பாயிடம் முறையிடுறாங்க. தந்தையாகக்கூடிய விஸ்வகர்மா பெண் பிள்ளைக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி தந்தை வீட்டுக்கு வராம சூரியன் பகவானுக்கே நீ உரித்தானவர், நீ அங்கேயேதான் இருக்கணும்னு சொல்கிறார். இருந்தாலும் சந்தியாதேவியால பொறுத்து கொள்ள முடியாம தன்னுடைய நிழலுக்கு அந்த தேவி உயிர் கொடுத்து விட்டு வடக்குல இருக்கக்கூடிய உத்தர குருஷேத்திரத்துக்கு சென்று நான் தவம் புரிய போறேன், ஆனா நான் தான் இங்க இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சாயாதேவியை தன்னுடைய சகோதரியாகவே பாவித்து தன்னுடைய பிள்ளைகளையும் பொறுப்பாக வளர்க்கும்படி சொல்லிவிட்டு சென்று தன்னுடைய தந்தையை பார்த்துட்டு தன்னுடைய தந்தையுடைய கிரகத்துல 1000 வருஷங்களை செலவிட்டு அதன் பின்னர் அவங்க சாயாதேவியிடம் சொன்ன மாதிரி உத்தர குருஷேத்திரம் சென்று தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வைவஸ்வத மனு, யமன், யமுனா இந்த 3 பிள்ளைகளையும் சாயாதேவி தான் பெற்ற பிள்ளைகளை போலவே வளர்த்து வராங்க. காலங்கள் நகர நகர சூரிய பகவான் ஒரு நாள் சாயாதேவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு சாயாதேவிக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதாவது ஸ்ருதகர்மா, ஸ்ருதஸ்வரன், தபதி, திபதி. சுதகர்மா, திபதி, சுதஸ்வர் இந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகள் பிறந்து சாயாதேவி 6 பிள்ளைகளையும் பேணி காத்து வராங்க. ஆனா சந்தியாவுடைய பிள்ளைகளுக்கு முன்பு காட்டின அன்பு போல இப்ப காட்ட முடியறதுல ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. ஏன்னா தமக்குன்னு ஒரு மக்கள் வந்ததால அங்க பாசம் அந்த அளவுக்கு காட்ட முடியலன்னு ஒரு குற்ற உணர்வு சாயாதேவியிடம் எப்பயுமே உண்டு. அப்படி நாட்கள் செல்ல செல்ல வைவஸ்வத மனுவும் யமுனாதேவியும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா யமனால அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்க மூவரும் என்ன பாவம் செய்தோம், எங்க மூவருக்கு ஏன் நீங்க அன்பு காட்ட மாட்டீங்க முன்பு போலன்னு யமன் சாயாதேவியிடம் கேள்வி கேட்கிறார். கோபம் வாக்குவாதமாக ஆகி யமன் சாயாதேவியை எட்டி வதைக்க தன்னுடைய கால்களை உயர்த்துறார், ஒரு காலை தூக்குறார். இதை கண்ட சாயாதேவி யமனுக்கு சாபம் கொடுக்கறாங்க. எந்த காலை தூக்குனியோ அந்த கால் வெட்டுப்பட்டு விழும், அழுகி போகுங்கிற ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. இதனை கேட்டு யமன் திடுக்கிட்டு தன்னுடைய தந்தையாக சூரிய பகவானிடம் சென்று கோருகிறார். அப்ப சூரிய பகவான் யமனை அழைத்து தட்டி கொடுத்து அவர் ஆறுதல் படுத்துகிறார். எந்த சாபத்துக்கும் பரிகாரம் உண்டு, தாயிட்ட சாபத்துக்கு பரிகாரம் கிடையாது, ஆகையினால அனுபவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு வழி தெரியாம இருக்கும், அந்த வெட்டுப்பட்ட பாகம் கீழே பூமியை சென்று அடையும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி யமனுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டு மிகவும் கோபத்தோட சாயாதேவியிடம் சென்று பேசுவோமா இல்லை நானும் சாபம் கொடுக்கலாமா என்று சூரிய பகவான் கேட்க ரொம்பவும் பயந்து போன சாயாதேவி சூரிய பகவானுடைய கால்களில் விழுந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. நான் சாயாதேவி, என்னை உருவாக்குனது சந்தியாதேவி, உங்களுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாம தான் அவங்க தவம் செல்ல வடக்குக்கு கூடிய உத்தர குருஷேத்திரம் சென்றுள்ளன போன்ற தகவல்களை கூறினோனே அந்த கோபம் சாயாதேவியிடம் சென்று சந்தியாதேவியை நோக்கி சூரிய பகவான் கடும் கோபத்தோட செல்கிறார் விஸ்வகர்மாவுடைய லோகத்துக்கு. விஸ்வகர்மா லோகத்துக்கு சென்றவுடனே விஸ்வகர்மா சூரியனுடைய தேஜஸை பார்த்து ரொம்பவும் பயப்படுறார். ஏன்னா ரொம்பவும் உக்கிரமாக இருக்கிறனால கத்திரி வெயில நம்மளுக்கு எப்படி காட்டுவார் ஒரு உக்கிரத்தனத்தை, அவ்வளோ அதை விட பன்மடங்காக உக்கிரமாக சென்று விஸ்வகர்மா போய் சந்தித்து கேட்கிறார் தன்னுடைய மனைவி எங்கன்னு. விஸ்வகர்மாவும் சாயாதேவி சொன்னது போலவே வடக்குல இருக்கக்கூடிய உத்தர குருஷேத்திரத்துல உங்களுடைய வெப்பத்தை தாங்கிக்க தான் தவம் இருக்கிறாங்க என்ற விஷயத்த சொல்லி
சூரிய பகவானை தன்னுடைய கிரகத்தின்குள்ள அழைத்து சென்று அவருடைய உஷ்ணம் தணிய ஒரு சில விஷயங்களை செய்து அவர் உஷ்ணம் தணிந்த பின்னர் சூரிய பகவான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால உத்தர குருஷேத்திரம் சென்று அங்க சந்தியாதேவி தவத்தை முடித்துவிட்டு ஒரு குதிரையாக அலைந்து திரிந்திருக்கிறாங்க. இப்படி இருக்க சூரிய பகவானும் ஒரு குதிரையாக மாறி சந்தியாதேவியை அடைந்தவுடனே கருவுற்று 2 புத்திரர்கள் பிறக்கின்றன. அவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள். பின்பு மனித ரூபம் கொண்டு இருவரும் ஒன்றர கலந்து வந்தவர்தான் வைரதன். இது போன்ற செயல்கள் நடந்தேற பின்பு சூரியலோகத்துல எத்தனை பசங்க இருக்காங்கன்னா வைவஸ்பத மது, யமன், யமுனா, ஸ்ருதகர்மன், ஸ்ருதசர்வ, திபதி, அஸ்வினி தேவர்கள், வைரதன். ஆக மொத்தம் 8 புத்திரர்கள் சூரியனுக்கு. இப்படியே காலம் செல்ல செல்ல வைவஸ்பத மனு ரொம்பவும் தவம் இருந்து மனுங்கிற ஒரு பதவியை அடைகிறார். யமுனாதேவி நதி திவ்ய நதியாக லோகத்துல பாய்ந்தோடுகிறாங்க. அடுக்கடுத்து திபத்தியும் திபத்துல இருக்கக்கூடிய நதியாக அந்த தேவி சம்பரணன்ங்கிற ஒரு ராஜாவை மணந்துடுறாங்க. அஸ்வினி தேவர்கள் தேவலோக மருத்துவராக தேவருக்கு காயம் பட்டா அந்த ஔஷதங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ தேவர்களாக இருக்கிறாங்க. வைவஸ்வனை தொடர்ந்து ரைவதனும் தவம் இருந்து மனுங்கிற ஒரு பட்டத்தை அடைகிறாங்க. இதுல யாரு 2 பேர் மிச்சம் இருக்கானா யமனும் சனீஸ்வரரும். யமன் மிகவும் தவம் இருந்து தர்மராஜா பட்டம் பெற்று பூலோகத்துல இறந்த ஆத்மாவை மேலோகம் அழைத்து செல்லக்கூடிய உன்னதமான பதவிக்கு அவர் வகுக்கப்படுகிறார். அதே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உடைய கர்மாவை அளவிடவும் தீய வழிகளில் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தவும் சனீஸ்வரன் தோன்றுவிக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆத்மா அதுல இருந்து விடுபட ரொம்பவும் நாட்களாகுங்கிற ஒரு காரணத்தினாலதான் யமனுடைய கால் பிம்பமாகும்படி இந்த கதையில ஒரு அத்தியாயம் வருது. இதே போல மற்றொரு கதையில சந்தியாதேவி முதல்ல சாயாதேவிய உருவாக்குன உடனே நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு வெறும் தாயாக மட்டும்தான் இருக்கணும், தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக அல்லங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு செல்கிறாங்க. ஆனா விதிவசத்தால் சூரிய பகவான் சந்தியாதேவி நினைச்சு சாயாதேவிக்கும் 3 குழந்தைகளை கொடுத்துக்கிறாங்க. தவம் முடிந்து சாயாதேவி சூரியலோகம் வந்து பார்த்த உடனே மிகவும் கோபமுற்று சந்தியாதேவி சாயாதேவியை தன் நிழலாகவே மீண்டும் ஆக்கி தன் நகத்தை வச்சு கொள்கிறாங்க. அப்ப இந்த 3 பிள்ளைகளும் தாய் இல்லாமலே வளர்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வாக்குவாதத்துல சந்தியாதேவி சனீஸ்வரிடம் உன்னுடைய தாயார் சாயா என்னுடைய நிழல், உன்னுடைய தாயாரை தண்டிக்கிறேன் பார் என்று நிழலை மிதிக்க, அவர் மிதித்ததின் கோபமாக சனீஸ்வர பகவானும் சாயாதேவியை எட்டி அந்த வயிற்றிலேயே உதைக்கிறார். ஒரு பெண் கர்ப்பவதியாக வயிற்றிலே கருவு சுகக்கும் பாகத்தை எட்டி உடைச்சதால உன் கால் துண்டாக கடவுதுங்கிற ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சூரிய பகவான் சனீஸ்வரருக்கு தன்னுடைய தபத்தினால அந்த காலை மீண்டும் ஒட்ட வச்சு கொடுக்கிறார். ஏன் சனீஸ்வர பகவானுக்கும் இது போன்ற சாபம்னா, மனிதர்களுடைய கர்மாவை அளப்பதற்கு காலம்ங்கிறது தேவைப்படும். ஆகையினால ரொம்பவும் நேரம் எடுத்துதான் இந்த விஷயத்தை செய்தனால அவரும் தாமதமாக வரக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஒரு கால் பிம்பமானவும், ஆத்மாவை செல்லக்கூடிய யமனும் பிம்பமாக இருக்குவதாக கதாசிரவணத்தை உண்டு. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா எல்லா விதமான ஔஷதங்களுக்கும் அதிபதியாக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் தான் இவர்களுடைய சகோதரன். அப்ப தமையனுடைய அங்கஹீனத்தை அவங்க கண்டிப்பா சரி பண்ணியிருப்பாங்க.
இவர்கள் இருவருமே மெதுவாக வருவார்கள் என்ற பயம் இல்லாம நம்மளுடைய இருக்கும் காரணத்தினாலதான், அதாவது ஒருவருக்கு பயம் இல்லாம இருக்க, ஒருவர் மீது பயம் கொண்டு இருக்க, யமன் தாமதமாக வருவார்னு தெரிஞ்சாதான் நீங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். நீங்க வாழும் காலத்துல சந்தோஷமாக இருக்கணுமே ஒழிய தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் சனீஸ்வரர் தாமதமாக தன்னுடைய கர்மாவை அதாவது கணித்து கொண்டே பலன்களை கொடுக்கிறாங்கிறதுக்காக தான் சனீஸ்வரர் மெதுவாக வருவார் என்றும், இது போன்ற விஷயங்களை புராணங்களைய ரொம்பவும் அழகாக வைத்து கூறுகின்றன. இவ்வாறாக இந்த சூரிய பகவானுடைய மனைவி மக்கள் போன்ற விஷயத்த சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூறிக்கொண்டே வருகிறார். அப்ப சாம்பவன் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார், எப்படி விஸ்வகர்மா சூரியனுடைய அந்த வெப்பத்தை குறைத்தார் என்று கூறி 8வது பாகம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது. ஆக ஒரு விளக்கம் மீதம் உண்டு. என்னன்னா, மனுனா என்ன, மனுனா யாரு? இப்ப எப்படி நம்ம ஒரு கால நிர்ணயம் வைத்து இருக்கிறோம், 7 ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் 7, அந்த 24 மணி நேரம் சேர்ந்தது 7 ஒரு நாள். இப்போ 7 நாள் வந்தால் ஒரு வாரம். அப்ப 30 நாட்கள் இது போல சேர்ந்தால் ஒரு மாதம். 12 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருடம். இப்படியெல்லாம் நம்ம கணக்கு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி பிரம்மாவுக்கு பகல் பொழுது உண்டு, இரவு பொழுதும் உண்டு. அப்படி பிரம்மாவுடைய ஒரு நாள் தான் 14 மன்வந்தரம், 6 சதுர்யுகம், 20, அதாவது ஒரு சதுர்யுகம்னா 4, அப்ப 6 சதுர்யுகம்னா 24, 1000 சதுர்யுகங்கள் கொண்டது. அப்ப இந்த 14 மன்வந்தரத்துக்கும் 16 மனுக்களை நியமிக்கிறாங்க. அப்ப இந்த 14 மனுக்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அப்போ ஒரு கல்பத்துக்கு எவ்வளோனா 432 கோடி ஆண்டுகள் கொண்டது. அப்ப இந்த வருடங்களை நியமிக்க ஒரு நபர் தேவை. இதை எல்லாத்தையும் ஆட்சி புரியக்கூடிய நபருக்கு தான் மனு. அப்படி நம்ம இருக்கக்கூடியது தான் இப்ப இருக்கிறது. நம்ம வராக கல்பத்துல வைவஸ்வர மன்வந்தரே, வைவஸ்வர மனு தான் இப்பவும் நமக்கு மனுவாக இருக்கா. வராக கல்பத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கலியுகத்துல. ஆக சூரியனுடைய இரு புத்திரனாக கூடிய சிராத்த தேவன்கிற ஒரு வைரத்தனும் இந்த இருவருமே மனுக்களாக இருந்து, வைவஸ்வத மனுவும் வைரத்தனும் இரு மனுக்களாக இருந்து ஆட்சி புரிகிறார்கள். இதுதான் மனுக்களுடைய வரலாறு. அப்படி மனு எழுதுனதுதான் மனுநீதி சாஸ்திரம். அதாவது ஒரு மனிதன் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு ரூல் புக்கை எழுதுனது மனு தான். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சூரிய புராணங்களுடைய மற்றொரு பாகமும் பல ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். நன்றி.